உலக சினிமா திரைப்படங்கள் என்ன ஃபிலிம் எல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கும் அது உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 1999 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான அமெரிக்கன் பியூட்டி. அமெரிக்கன் பியூட்டின்ற டைட்டில் வந்து ரோஸா வந்து குறிக்குது. இந்த படத்தோட இயக்குனர் சாம் மெண்டிஸ். இந்த படத்தில் நடிச்ச ஹீரோ பேர் கெவின் ஸ்பேசி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதை வந்து 3 பேரை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு 15 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு. இந்த ஹஸ்பண்டா இருக்கிறவருக்கு வந்து லைஃப்ல வந்து எதுவுமே கிடைக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது, அவர் லைஃப்ல சந்தோஷமே இருக்காது. அவர் லைஃப்ல ஏதோ ஒன்று இழந்திருப்பாரு. அவருக்கு என்ன இழந்திருக்கேனே அவருக்கு தெரியாது. சந்தோஷமே இல்லாம ஒரு லைஃப் வந்து அவருக்கு போகும். அவர் வந்து ஒரு மேகசின்ல வந்து ஒர்க் பண்ணுவார். இவரோட ஒய்ஃப் அவங்க வந்து ரியல் எஸ்டேட் அந்த புரோக்கர் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இவரோட பொண்ணு வந்து ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இவங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், அப்புறம் ஒரு பையன் அப்படி இருப்பாங்க. அந்த பையனுக்கு வந்து கேமரா எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். வீடியோ வெளியில இருக்கிறதுலாம் எடுப்பான் அந்த பையன். அந்த பையனோட அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆர்மி. அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் வந்து பண்ணியிருப்பாரு. அவரோட பொண்ணு ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் கூட வந்து விருப்பமே இல்லாம வந்து போவாரு. போகும்போது அவரோட பொண்ணோட ஃப்ரெண்டை வந்து இவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும். இவர் லைஃப்ல இத்தனை நாள் தொலைச்சிருந்த ஒரு சந்தோஷத்தை வந்து அந்த பொண்ணு பார்த்தோன்னே இவருக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வந்து நல்லா பேச ஆரம்பிப்பாரு. அந்த பொண்ணு வந்து இவரோட பொண்ணோட ஃப்ரெண்டு தான். அதனால இவரோட வீட்டுக்கெல்லாம் அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்து இவரு மேலேயே ஆசையா இருக்குது அவருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக நிறைய பாடி பில்டிங் எல்லாம் பண்ணுவாரு, நிறைய எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணி ஒரு சின்ன பையன் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாரு. இந்த டைம்ல எதிர் வீட்டுல இருக்கிற அந்த பையன் கூட வந்து இவர் ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. அந்த பையன் வந்து இவரோட பொண்ணு வந்து லவ் பண்ணுவான். இவரோட பொண்ணு அந்த பையன் வந்து லவ் பண்ணும். அந்த பையன் வந்து இவரோட வீட்டுக்கெல்லாம் வருவான். ரிக்கின்ற பையனோட அப்பா வந்து என்ன நினைப்பாருன்னா, ரிக்கியும் அந்த ஹீரோவும் வந்து கே அப்படின்னு நினைப்பாரு அவங்க அப்பா. என்ன காரணம்னா, ஹீரோ வந்து எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பண்ணுவார். அதை வந்து எதிர் வீட்டுல இருக்கிற அந்த ரிக்கி பையன் வந்து கேமரா எடுப்பான். அந்த கேமரா விஷுவல் எல்லாம் அவங்க அப்பா வந்து பார்க்கும்போது ஏதோ கே பண்ற மாதிரியான விஷுவல் மாதிரி இருக்கும். அதனால அவங்க அப்பா நினைச்சுப்பாரு தன்னோட பையனும் அந்த ஆளை வந்து கேவா இருக்காங்கன்னு நினைச்சுப்பாரு. அவர் ஒரு டைம்ல கோபமாயிடுவாரு. இதே டைம்ல ஹீரோவா இருக்கிறவங்களோட ஒய்ஃப் வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வேறத்தவங்க கூட வந்து அஃபேர் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் லைஃப்ல வந்து எந்த சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்காது. அதனால அவங்க வேறத்தவங்க கூட அஃபேர்ல இருப்பாங்க. ஹீரோட பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து லவ் பண்றது வந்து தெரிஞ்சிடும். அதனால அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா மேல கோபமா இருப்பாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா வந்து ஒரு டைம்ல வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு டைம்ல இவங்க 2 பேரும் உடல் உறவு பண்ணலான்னு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். சரி, அதனால வந்து அவரோட மனசை வந்து மாத்திப்பாரு. வேண்டாம், இந்த பொண்ணு வந்து லைஃப் இருக்கு இந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணுகிட்ட உடல் உறவு போற சமயத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாரு. இதே டைம்ல எதிர் வீட்டுல இருக்கிறவங்க அப்பா வந்து என்ன நினைப்பாருன்னா, ஹீரோ வந்து ஒரு கேம் நினைச்சிட்டு அவர்கிட்ட வந்து அவர் வந்து கிஸ் பண்ண வருவாரு. ஆனா ஹீரோக்கு வந்து எதுவும் புரியாம அவர் வந்து துரத்தி விட்டுருவாரு. இந்த அவமானத்துல அவர் போய் கன் எடுத்துட்டு ஹீரோவை சுடலான்னு வருவாரு. அதே டைம்ல இந்த ஹீரோவோட ஒய்ஃப் வந்து வேறத்தவங்க அஃபேர்ல இருக்கிறத இந்த ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால அவங்க ஒய்ஃப் என்ன நினைப்பாங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து சுட்டுலான்னு அவங்க வருவாங்க. இந்த பொண்ணு வந்து என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டை வந்து எங்க அப்பா வந்து லவ் பண்றாரு, அதனால எங்க அப்பா வந்து கொலை பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து வருவாங்க. ஆனா அந்த ஆர்மி பர்சன் தான் ஹீரோவை வந்து கொலை பண்ணிடுவாரு. ஹீரோ வந்து இறந்துருவாரு. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் வந்து நடுத்தர குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு லைஃப்ல அவங்க மாட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ரைட்டர் வந்து ஆலன் பால். அவரு வந்து 1992ல ஆமி ஃபிஷர்னு ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரிஜினல் ஸ்டோரியை வச்சுதான் இந்த கதையை வந்து உருவாக்குனாரு. ஆனா அவருக்கு வந்து இந்த கதை எப்போ உருவாச்சுன்னா, அவர் ஒரு டைம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு கவர் வந்து காத்துலயே வந்து பறந்தது. அதை அவர் பார்க்கும்போது இந்த கதை வந்து அவருக்கு முழுவதும் வந்து உருவாச்சு. அப்பதான் இவர் வந்து இந்த படத்தை வந்து எழுத ஆரம்பிச்சாரு. அந்த சீன் வந்து இந்த படத்துல வந்து வச்சிருப்பாரு. அந்த கவர் வந்து காத்துல பறந்துட்டே இருக்கும். இந்த படத்துல வந்து அந்த சீன் வந்து இருக்கும். இந்த படத்தோட கதை முழுவதும் 1992ல ஆலன் பால் எழுதிட்டாரு. இது வந்து ஸ்டேஜ் பிளே, நாடகத்துக்கு தான் எழுதினாரு முதல்ல. அதுக்கப்புறம் இதை நாடகமா பண்ண ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இது ஓரமா வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய டெலிவிஷன் எல்லாம் பண்ணும்போது ஒரு டைம் என்ன யோசிச்சாருன்னா, இதை படமா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோ வந்து அப்ரோச் பண்ணாரு. நிறைய ஸ்டூடியோவை அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க இதை படமா பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒவ்வொரு டைம் படிக்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கதை, அதனால பெரிய டைரக்டர் வச்சு இந்த படம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்டவே, ஃபாரஸ்ட் கம்ப் இந்த மாதிரி படம் எடுத்த ராபர்ட் அப்படின்ற டைரக்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவருக்கு வந்து இந்த கதையை வந்து பண்றதுக்கு வந்து பிடிக்கல. அதனால இந்த படத்தோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா அந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து லேட்டஸ்டா வந்து கேபரெட் அப்படின்ற ஒரு டெலிவிஷன் பிளே வந்து பார்த்தாரு. அதோட டைரக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே அந்த டைரக்டர் வந்து கூப்பிட்டாரு. அவர் தான் சாம் மெண்டிஸ். அவர் வந்து கூப்பிட்டு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து இந்த படம் வந்து சாம் மெண்டிஸ்க்கு வந்து கொடுத்தாரு. இந்த ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே சாம் மெண்டிஸ்க்கு முதல்ல கெவின் ஸ்பேசி தான் இதோட ஹீரோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாம் பெரிய பெரிய ஹீரோ போலான்னு நினைக்கும் போது ஆனால் டேரக்டர் வந்து கெவின் ஸ்பேசி பண்ணா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த இயக்குனர் முதல்ல 3 நாள் ஷூட் பண்ணாரு. அதை பார்த்துட்டு இந்த ஷார்ட் எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் இல்லை, எல்லாமே ஓவர் ரியாக்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வந்து ரீஷூட் பண்ணாரு.
இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோவா கேமரா பேன் பண்ற மாதிரி இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா ரெஸ்ட் இன் பீஸ், அதை தான் குறிக்குது. இந்த டைரக்டர் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இந்த படத்துக்கான முழு ஸ்டோரி போர்டை வந்து ரெடி பண்ணிட்டாரு. அவர் வந்து முன்னாடி ஸ்டேஜ் பிளே பண்றதா இருந்தாலும் ஸ்டோரி போர்டு முழுவதும் ரெடி பண்ணிடுவாரு. அதே தான் இந்த படத்துக்கும் வந்து பண்ணாரு. இந்த படத்தோட போஸ்டர் வந்து ஒரு பெண்ணோட வயிறு இருக்கும், அப்புறம் கை இருக்கும். அந்த வயிறு வந்து கோலி அண்டர் அப்படின்ற ஒரு மாடலோடது, கை வந்து கிறிஸ்டினியா அந்த மாடலோடது. இந்த படத்துல ஹீரோட பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல 17 வயசு தான். அவங்க வந்து இந்த படத்துல மார்பக காட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனா அவங்க வந்து பயந்து தன்னோட அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வந்து தான் இந்த சீன்ல வந்து நடிச்சாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க எங்க அப்பா வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து ரிக்கின்ற ஒரு பையன் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க கேமரால. கடைசியில வந்து அவங்க அப்பா இறந்துருவாரு. இந்த கேமரா ஃபுட்டேஜை வச்சுதான் அந்த ரிக்கின்ற பையனையும் அந்த பொண்ணையும் வந்து சம்மந்தம் இல்லாம அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்றதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸா இருந்துச்சு. ஆனா இந்த டைரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணாருன்னா, அதெல்லாம் தேவையில்லை, அது தேவையில்லாமலே இந்த படத்தை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி முடிச்சாரு. இந்த ரைட்டருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்லைனாலும் இந்த படத்தை முழுவதும் பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இந்த படத்துல ஒரு பொண்ணு வந்து ஃபுல்லா ரோஸ் பெட்டல்ஸ்ல வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஷாட் ஹை ஸ்பீட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த ஷாட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. அதை நம்ம பார்க்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்டர் இந்த படத்தோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தாரு. இந்த ஸ்கிரிப்ட் அவர் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த படத்துல ஒரு சேஞ்சஸும் நீங்க பண்ணாதீங்க, இந்த படத்தை நீங்க அப்படியே எடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இந்த டைரக்டரும் இந்த ரைட்டர் ஆலன் பெல்லும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இந்த படத்தை வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. அது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து மேலும் பலமா வந்து கொடுத்தது. இந்த படம் பெஸ்ட் பிக்சர் ஆஸ்கரோட வாங்குச்சு. 90s காலகட்டத்துல சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப் அந்த படமும் அமெரிக்கன் பியூட்டி இந்த படம் தான் அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரியை வச்சு எடுத்த படம். மற்ற எல்லா ஆஸ்கரோட வாங்கின படமும் ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் தான். பிரேவ் வார், ஸ்கிண்டர்ஸ் லிஸ்ட் இந்த மாதிரி படங்கள் தான் ஆஸ்கரோட வந்து வாங்குச்சு. இதுதான் அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஃபிலிம்ஸ். அமெரிக்கன் பியூட்டியும் சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப் படம். இந்த படத்துல ஒயிட் பேக்ரவுண்ட் காட்டும் போது எல்லாமே ரெட் கலரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசி சீன் ஆகட்டும், கடைசி சீன்ல ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும். அதுல வந்து ரத்தம் தெளிக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் அந்த பொண்ணு வந்து ரோஸ் பெட்டல்ஸ்ல வந்து படுத்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த பாத் டப் வந்து ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி நிறைய சீன்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச ஹீரோ கெவின் ஸ்பேசி ஒரு சீன்ல வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஜேம்ஸ் பாண்ட் மாரத்தான் அந்த ப்ரோக்ராம் வந்து மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த சாம் மெண்டிஸ்ன்ற டைரக்டர் தான் ஸ்கைஃபால், ஸ்பெக்டர் அப்படின்ற 2 ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பிற்காலத்துல வந்து டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துல 2 சின்ன பொண்ணுங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு அதிக மேக்கப்பும் ஒரு பொண்ணுக்கு வந்து மேக்கப் கம்மியாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ரிக்கின்ற கேரக்டர் வந்து ஒரு ஹேண்டிகேம் வச்சு ஃபுல்லா எடுப்பாரு. இந்த டைரக்டர் வந்து அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீ எடு அப்படின்னு சொன்னாரு. ஒரு டைம் இந்த டைரக்டரே வந்து பர்சனலா வந்து ஒரு ஷாட்டை வந்து எடுத்தாரு. அது என்ன ஷாட்னா, ஒரு க்ளோஸ்அப்ல கேமரா போய் ஒரு பொண்ணோட சிரிப்பை மட்டும் கேப்சர் பண்ணும். அந்த சீனை வந்து இந்த டைரக்டரே வந்து ஃபிலிம் பண்ணாரு. இந்த படத்துல நிறைய க்ளோஸ்அப் சீன்லாம் டைரக்டர் வந்து அவாய்ட் பண்ணாரு. அவருக்கு பர்சனலா அது பிடிக்கலனாலும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாரு. அவர் என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, நீ வந்து சினிமாவை 10 அடி இருக்கிற ஒரு ஸ்கிரீனுக்கு தான் படமா எடுக்கிற, அந்த படத்துக்கு கீழே ஆடியன்ஸ்லாம் இருக்கிறாங்க நீ நினைச்சுக்கோ, அதனால க்ளோஸ் அப் ஷாட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. அதை வந்து சாம் மெண்டிஸ்ன்ற டைரக்டர் வந்து ஏத்துக்கிட்டாரு. இந்த படத்துல ஒரு டான்ஸ் காம்படிஷன்லாம் நடக்கும். அதை கோரியோகிராஃபர் பண்ண ஒரு பேரு பவுலா அப்துல். இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பாக்குற அமெரிக்க ஆடியன்ஸ்ல என்ன நினைச்சாங்க, அவங்க லைஃப்ல நடக்கிற ஸ்டோரி மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அதுதான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய சக்சஸ். இந்த படம் ஆடியன்ஸ்க்கு மட்டும் பிடிச்சது இல்லாம இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குச்சு. ஆஸ்கர் அவார்ட்ல வந்து 8 நாமினேஷன் ஆயிருந்தது. அது வந்து 5 கிடைச்சது. 8 நாமினேஷன் என்னன்னா, பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் எடிட்டிங், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே. இது எது ஆஸ்கர் அவார்டுக்கு கிடைச்சதுன்னா, பெஸ்ட் பிக்சர் கிடைச்சது, பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே. சாம் மெண்டிஸ் டைரக்ட் பண்ண முதல் படம் இதுதான். இந்த படத்துக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு இவருக்கு வந்து கிடைச்சது. இந்த படத்துல வர முதல் சீன்ல ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சீனை வந்து டைரக்டர் வந்து எடிட்டிங்ல தான் வந்து போட்டாரு. முன்னாடி ஸ்கிரிப்ட்ல வந்து அப்படி இல்லை. அது எதுக்காக அவர் அப்படி பண்ணாருன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. இந்த படத்தை நீங்க எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, இந்த படம் வந்து மிடில் கிளாஸ் லைஃப் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் லஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு இச்சையை பேஸ் பண்ணியிருக்கோம். அதை லவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா தன்னோட பெண்ணோட ஃப்ரெண்டை வந்து அவங்க அப்பா லவ் பண்றது வந்து இது இச்சை தான் சொல்ல முடியும், இது லவ்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டீரியரா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா திரைக்கதை எழுதுறவங்க, திரைக்கதை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு படத்துக்கு அதுதான் நான் பலமா நினைக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பா அமெரிக்கன் பியூட்டி படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படத்தை பத்தி
ஸ்கிரீன் பிளே ரைட்டர் சிட்ஃபீல்ட் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல நிறைய பிலிம் எல்லாம் வந்திருக்கு. அதை முக்கியமா இந்தியன் பிலிம்ல சொல்லணும்னா 2007 வெளியான நிஷா பத்ன்ற அமிதாப் பச்சன் நடிச்ச படம் தான். இந்த படத்துல இயக்குனர் ராம்கோபால் வர்மா. இந்த படம் அமெரிக்கன் பியூட்டி படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல தான் வெளியாச்சு. அமெரிக்கன் பியூட்டி படத்தோட ட்ரெய்லர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நல்ல பிலிமோட நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமா வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க.